ஹலோ எவ்ரிஒன், வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திர நமஸ்கார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சூரிய நமஸ்கார் பற்றி பார்த்துருக்கோம். சூரிய நமஸ்கார் உங்களை ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம் ஒரு நாள் முழுக்க. சந்திர நமஸ்கார் நீங்கள் ஈவினிங் டைமில் பண்ணுறது நல்லதுங்க. இது உங்கள் மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. முதல் நிலை இந்த மாதிரி 2 கால்களையும் இணைத்த நிலையில் முதுகுத்தண்டை நேராக இருக்கிற மாதிரி இப்படி நிற்கணும், ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். இப்போ மெதுவாக 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு இடது பக்கமாக சாயணும். திருப்பி மூச்சை உள்ளே இழுத்துட்டு நேராக வாங்க. இப்போ மூச்சை வெளியில் விட்டுட்டு வலது பக்கமாக சாயணும். இப்போ உங்கள் இடது காலை இடது பக்கமாக கொண்டு வந்துட்டு 2 கால் முட்டிகளையும் மடக்கிய நிலையில் இந்த மாதிரி ஸ்குவாட் பொசிஷனில் இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் 2 கைகளையும் மடக்கி இந்த மாதிரி உள்ளங்கை முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்கள் கால் முட்டிகளை நேராக்கிட்டு இடது கையை இடது கால் விரல்களை தொடும்படி சைடு வைஸாக இந்த மாதிரி திரிகோணாசன நிலையில் குனிங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு 2 கைகளையும் பாதங்களுக்கு அருகில் கொண்டு வாங்க. மூச்சை வெளியில் விட்டுட்டு உங்களுடைய நெற்றியினால் உங்களுடைய இடது கால் முட்டியை தொடுற மாதிரி இந்த நிலையில் இருங்க. அடுத்து இடது கால் முட்டியை மடக்கி லஞ்ச் பொசிஷனுக்கு இந்த மாதிரி வாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வலது கால் முட்டியும் வலது கால் விரல்களும் தரையில் படுற மாதிரி இருக்கணும். இப்போ உங்கள் 2 கைகளையும் மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்தணும். இப்போ உங்கள் முதுகு பகுதியை எவ்வளவு வளைக்க முடியுமோ அவ்வளோ வளைங்க. முதுகு பகுதியை உங்களால் இந்த அளவு வளைக்க முடியல அப்படின்னா முதுகை நேராக வச்சுட்டு கைகளை மட்டும் உயர்த்திய நிலையில் இருக்கணும். இப்போ மெதுவாக இடது கால் பாதத்தை முன்னாடி திருப்பிட்டு வலது காலை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா 2 கைகளையும் கூப்பிய நிலையில் இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 கைகளையும் சப்போர்ட்டுக்காக மேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஸ்விட்ச் பண்ணி வலது காலுக்கு வந்துடுங்க. இப்போ இடது காலில் பண்ண மாதிரியே வலது கால்லையும் பண்ண போகிறோம், ரிவர்ஸில் எல்லாமே. அடுத்து ரைட் சைடு லஞ்சு. வலது கால் முட்டியை மடக்கிய நிலையில் வச்சுட்டு இடது கால் முட்டியும் கால் விரல்களும் தரையை தொடுற மாதிரி வச்சுட்டு 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி உங்களால் முதுகை வளைக்க முடிஞ்சால் வளைங்க. அடுத்து 2 கால் முட்டிகளையும் நேராக்கிட்டு உங்களுடைய வலது கால் முட்டியை நெற்றி பகுதியினால் இந்த மாதிரி தொடணும். அடுத்து திரிகோணாசனா. வலது கால் விரல்களை வலது கைகளால் இந்த மாதிரி தொட்டுட்டு இடது கையை தலைக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி உயர்த்தணும். இப்போ மெதுவாக முட்டிகளை மடக்கிய நிலையில் இந்த மாதிரி ஸ்குவாட் பொசிஷனுக்கு உட்கட் கோணாசனா நிலைக்கு வாங்க. இப்போ வலது காலை வலது பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சை மெதுவாக வெளியில் விட்டுட்டு இடது பக்கமாக சாயணும். திருப்பி இன்ஹேல் பண்ணுங்க. திருப்பி மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு வலது பக்கமாக சாய்ங்க. திருப்பி தாடாசன நிலைக்கு வந்துடுங்க. இப்படி வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து நம்ம இடது பக்கம் போயிட்டு திருப்பி மறுபடியும் வலது பக்கம் வரும்போது தான் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும். இதை மாதிரி நீங்கள் 2 to 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ